ஹலோ கைஸ், இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம பார்க்க போகிற முதல் கேம் பார்த்திங்கன்னா பேல் வேர்ல்டு தான். இப்போ நம்ம கேமுக்கு வந்தாச்சு. வேர்ல்டு நேம் கேட்குது. வேர்ல்டு நேம் பார்த்திங்கன்னா போக்கிமான் லேண்டுன்னே கொடுக்கலாம். ஏன்னா கேம் பார்த்திங்கன்னா ட்ரெல்லி பார்க்க போக்கிமான் மாதிரி தான் இருக்கும். மல்டிபிளேயர் மோட ஆளாக இருக்கட்டும். கஸ்டமைஸ் செட்டிங் வந்து நம்மளே கஸ்டமர் ஓனாக வச்சுக்கலாம் கைஸ். அப்படியே வச்சுட்டேன், இருந்தாலும் கூட மட்டும் காட்டுறேன். டே டைமு, நைட் டைமு, ஆட்டோ சேவ் இன்டர்வல் அப்படி இருக்கிற கைஸ். இஎக்ஸ்பி ரேட் நம்ம ஃபுல்லாக வச்சோன்னா லெவல் வந்து டக்கு டக்குன்னு ஏறிடலாம். பட் இப்போதைக்கு தேவைப்படாது. பேல் கேப்சர் ரேட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சிடலாம். அப்போ தான் பேல் வந்து நம்ம டக்குன்னு வந்து பேலை கேப்சர் பண்ண முடியும். பேல் அப்பியரன்ஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா 1 இருக்கட்டும். சப்போஸ் நம்ம 3, 2 வச்சோன்னா ஒரு பேல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2 இல்லை 3 இருக்கும். நமக்கு தேவையில்லை. பேல் ஸ்டாமினா ரிடக்ஷன் ரேட் இருக்கட்டும் கைஸ். பேல் இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போக ஆன் பண்ணிக்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா பிளேயர் ஸ்டாமினா ரிடக்ஷன் ரேட். இது நம்ம 0ல் வச்சிட்டிங்கன்னா ஸ்டாமினா வந்து ரொம்ப கம்மியாக தான் குறையும். பிளேயர் ஆர்ட் ஹெல்த் ரீஜெனரேஷன் ஃபுல்லாக வச்சிடலாம். ஸ்லீப் ஹெல்த் ரீஜெனரேஷன் ஃபுல்லாக வச்சிடலாம். அப்புறம் ஐட்டம் வெயிட் ரேட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 0ல் வச்சாச்சு. அப்புறம் இந்த எக் இன்குபேஷன் டைம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம 0ல் வச்சிடலாம். இப்போ ஈஸியாக எக்குக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் தனியாக எக் இன்குபேட்டாக தனியாக டைம் ஆகும். அதை 0 வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம எக்கை இன்குபேட் டைம் வந்து இல்லாமல் பண்ணிடலாம். டெத் பெனால்ட்டி பார்த்திங்கன்னா நோ ட்ராப்ஸ் வச்சிடலாம். இல்லைனா நம்ம சத்த இடத்துல திருப்பி போய் அந்த பொருளை எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நோ ட்ராப்ஸ் வச்சோன்னா நம்ம இப்படி பண்ண தேவையில்ல. ஓகே, வேர்ல்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. வாங்க கேம் உள்ள போயிடலாம். யா நைஸ். இந்த கேமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் மேலே முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும். நேம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் இருக்கட்டும். ப்ரீசெட்டாகவே இப்போ நம்ம கேரக்டர் மாற்றிக்கலாம். ஓகே, இது நல்லா இருக்குது. நான் இது மேலே தானே ஷேர் டைப் மட்டும் மாற்றிட்டு கேமில் போயிடலாம். ஓகே, இது பார்த்தா ஏர் மாதிரியே இருக்குது. ஓகே, ஸ்டார்ட். கைஸ், நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ தான் கைஸ். அது ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கா. நல்லா இருக்கு கைஸ் பார்க்கவே. ஏதோ டேப்லெட் மாதிரி இருக்கு. தி டவர்ஸ் ஆர் த கீ, த டவர் ஹோல்ஸ் தி ட்ரூத் அப்படின்னு இருக்காங்க. வந்தாச்சா? கைஸ் வந்துட்டோம். முன்னாடி அங்கே பார்க்க சொல்லுது. இங்கே பாருங்கள் கைஸ், கீழே இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைட் கீழே பாருங்கள் ஹெச்பி, அப்புறம் ஃபுட்டோட இந்த டிப்ளஷன் ரேட்டு, அதுக்கப்புறம் கிளைமேட்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன மார்னிங்காக மதியமா நைட்டா அப்படின்ட்டு இருக்குது கைஸ். இதுதான் ஃபாஸ்ட் ட்ராவல். இது அன்லாக் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பாருங்கள் கிட்டே ஏதாவது ஃபாஸ்ட் ட்ராவல் இருந்துச்சு அன்லாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டக்கு அங்கே போய் டெலிபோர்ட் ஆகிட்டு வேணுன்றதை பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிடலாம். இல்லைனா நீங்கள் நடந்தே போய் இப்போ ஆர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நீங்கள் கேப்சர் பண்ணுற அந்த பேர்டு மேலேயே பறந்து போய் மறுபடியும் திரும்பி பறந்து வர மாதிரி இருக்கும். இதனால் அப்படி கிடையாது, ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிக்கலாம். கேமோட என்பிசிஸ் இவங்ககிட்ட பேச மூலியமா தான் கைஸ் நம்மளுக்கு வந்து மிஷின்ஸ்லாம் தருவாங்க. இவங்க நிறைய இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போகிறது மூலிமா அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் பேசணும்னா அவங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மிஷின் கொடுப்பாங்க. அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம EXP ஏறும். அண்ட் இப்போ பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்கா, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பூஸ்ட் எனி ஸ்டாட் அப்படின்னா. இப்போ பாருங்கள் ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் பாயிண்ட்ஸ் டூ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கா என்ன ஸ்டாட்ஸ்ன்னு இருக்கா. இப்போ எல்லாம் எதை அனலைஸ் பண்ணலாம், ஹெல்த் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஹெல்த் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. அந்த பிளேஸை ப்ரிமிட்டிவ் ஒர்க் பெஞ்சுன்ட்ருக்காங்க. இதுதான் இது வந்து ஒரு எங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா பார்த்து தான் கைஸ் இதை நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளேஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம கேப்சர் பண்ணுற பேல் வந்து இப்போ கல் உடைக்கிற பேல், மரம் வெட்டுற பேல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிரும். நம்ம லெவல் ஏற பார்த்தீங்கன்னா நம்மளே அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பெரி பிளான்டேஷன் சொல்லி இது பண்ணோம். அப்புறம் அந்த மரம் வெட்டுறதுக்கு சந்திக்க ஒரு பேர், அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த பேலை அங்கே இறக்கி விட்டோம்னா அந்த பேல் அங்கே மட்டும்தான் உடைக்கும். சப்போஸ் இப்போ அங்கே விட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த பேல் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிரும். ஓகே, அன்லாக் பேல் ஸ்பியர் டெக்னாலஜியில் வந்தாச்சு பாருங்கள். பேல் பாக்ஸ், பேல் ஸ்பியர், கேம்ப் ஃபயர், டெஸ்ட் பாக்ஸ்,
ரிப்பேர் பெஞ்சு, உட்டன் ஸ்ட்ரக்சர் செட். அதே மாதிரி ஐஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாமே அன்லாக் பண்ணிடக்கூடாது. இதுவும் ஆக்சுவலாக லெவல் ஏற தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் தருவாங்க. இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு செகண்டுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஐஸ், அதனால அன்லாக் பண்ணோம். இப்போ க்ளோத் கேட்குறாங்க, ரிப்பேர் கிட்லாம் தேவையில்ல. அப்புறம் இது வந்து பேல் பெட்டு. இப்போ நம்ம பேடு வந்து ரெஸ்ட் எடுக்க இந்த பெட்டு. அப்புறம் இது நம்ம பெட்டு, இது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. 2 கோல்டு போ அண்ட் ஆரோஸ், இது அன்லாக் பண்ணிக்கலாம். அதான் இதில் ஆக்சுவலாக அந்த ரிப்பேர் கிட்ட தான் எல்லாமே அன்லாக் பண்ணியாச்சு. அப்டைன் பெலாடியம் ஃப்ராக்மெண்ட். இதை செய்யறதுக்கு இதை செய்ய ஸ்டோன் 5 கேட்குறாங்க. ஸ்டோன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பேர் ஆக்சுவலாக இந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா உட்டு நல்லா கலெக்ட் பண்ணுங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போலாம் நம்ம அதை வந்து எதாவது அடித்தோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக கொண்டுரும். ஸோ இப்போதைக்கு அதை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பட் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்குது பாருங்கள், உட்டு ஸ்டோனு. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே ஈஸியாக அதை பிக்காக்ஸாக ஆக்ஸ் வச்சோ அதை கட் பண்ணால் நம்மளுக்கு ஒன்றும் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ப்ளூ கலர் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக பெலாடியம் ஃப்ராக்மெண்ட். இங்கே இருக்குது பாருங்கள். கையில் அடித்தோன்னா கிடைக்கும், பட் லேட் ஆகும். நம்ம ஸ்டாமினாவே ஃபுல்லாக காலியாக போகுது, இன்னும் ஒன்று கூட கிடைக்கல. ஸோ அதை டேமேஜ் பொறுத்தாங்க. இப்போ நம்ம பிக்காக்ஸ் வச்சு உடைச்சோம் அப்படின்னா கொடுப்பாங்க, சீக்கிரமாக கொடுப்பாங்க. பட் கை வச்சு உடச்சோன்னா கொடுப்பாங்க, பட் லேட்டாக கொடுப்பாங்க. அவ்வளோதான் இதுக்கு அது விஷயம். ஆனால் எதில் உடைச்சாலும் வேல்யூ ஒன்று தான். இப்போ நான் கையில் உடச்சி 5 கொடுக்குறாங்க அப்படின்னா அதே பிக்காக்ஸ் வச்சு உடைக்கிறப்ப அதே 5 தான் தருவாங்க. ஸ்டோன் ஆயிடுச்சுலாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஸ்டோன் இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு பெலாடியம் ஃப்ராக்மெண்ட் எடுத்தாச்சு போதும். மிஷினுக்காக தான் டக்கு டக்குன்னு விளாட்றோம். பாருங்க இங்கே ஒரு ஸ்டோனு. இது ஆக்சுவலாக செஸ்ட் பாக்ஸ் சைஸ். டெய்லி இது ரீசெட் ஆகிட்டே இருக்கும். எடுத்தாச்சு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா மேப்பும் வந்து ஒரே இதில் இருக்குங்க. டெசர்ட்டு, அப்புறம் அது பாருங்கள் அந்த ஹிமாலயன் ரீஜனா, இந்த ஸ்னோ ரீஜனு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மேப்லேயே இருக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், அந்த 2 இங்கே இருக்குது இந்த மலை, இந்த மலையோட அந்த மரம் தான் ஆக்சுவலாக பெருசாக இருக்குது. அந்த மரத்துக்கு கிட்ட நம்மளால் போக முடியாது கைஸ், ஏன்னா அது ஜஸ்ட் அது வந்து ஒரு ஷோக்காக தான் வச்சுருக்காங்க. பேல் ஸ்பியர், ப்ரொடியூசர் பேல் ஸ்பியர் ஒன்று பண்ணிட்டான். ஆக்சுவலாக கைஸ் இந்த மேப் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சேர பார்த்தீங்களா. ஆனால் இப்போ நம்ம கீழே போனோம்னா இது கீழேயும் இருக்கும், அதாவது ரோட்டில் வந்து ட்ராப் ஆகிருக்கும், நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கடைசி மேப்லாம் போயிட்டுனா லெஜெண்ட்ரி ஸ்பியரு, லெஜெண்ட்ரியில் பெரிய பெரிய ஸ்பியர்லாம் ஆக்சுவலாக கீழே இருக்கும். பாருங்கள் நம்மக்கிட்ட பாருங்கள் மெகா ஸ்பியர்னு ஒன்று இருக்குது. பாருங்கள் கீழே பாருங்கள் இடத்துல மாறுது. ரைட் சைக்கில் பார்த்தீங்கன்னா மெகா ஸ்பியர், பேல் ஸ்பியர்னு இருக்கா. பேல் ஸ்பியரில் சின்ன சின்ன பேல் பிடிக்க, மெகா ஸ்பியரில் அந்த பேரோட கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற பேல்ஸ் பிடிக்கிறதுக்காக அதை இந்த ஸ்பியரை யூஸ் பண்ணலாம். அண்டு கேப்சர் எனி பேல், ஏன்னா ஒரு பேலை நம்ம கேப்சர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு உட்டு செஞ்சுக்கலாம். சரி, இந்த உட்டன் என்னது உட்டன் கிளப் செஞ்சுக்கலாம் கைஸ். அது அப்போ தான் ஈஸியாக நம்ம அதை நாக் பண்ண முடியும். அதாவது நாக்கில் ஆர்க்கில் தான் ஆக்சுவலாக நாக் பண்ணி நம்ம டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து லைஃப்பை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோமா அப்படின்னாலே அதுக்கு கேப்சர் ரேட் வந்து வந்துடும் கைஸ் நம்மளுக்கு. அது நம்ம கையில் இருக்கிற கட்டையை பார்த்தோன்னே அவங்களாம் அதிரி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஓகே, நம்ம போய் ஃபஸ்ட்டு எதாவது ஒன்று அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அது நின்றோம் ஸ்டாமினாவில். அதாடா சப்போஸ் செட்டிங்ஸ் வச்சாலாம், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் வச்சுட்டு வந்துடுறேன். நாங்கள் இந்த ஓட்டம் ஓடுது என்னாலும் அடிக்காமல் போக மாட்டேன். அடிக்காச்சு கைஸ். போக்கிமேனில் வர மாதிரி பார்த்தியா பால் போட்டோம். நமக்கு வந்து இப்போ கேப்சர்ட்டு 100% இருக்கு. அதனால் இந்த பேலாம் ஈஸி தாங்க ஈஸி. பட் இதுவே நம்ம பெரிய பெரிய பேலாம் போகிறப்ப அந்த கேப்சர் ரேட்டு கம்மியாகும். அதுக்கு செட்டிங்ஸ் ஆன் பண்ணியாச்சு. இது தாண்டி வேறு ஏதாவது வழி இருக்குது அப்புறம் பிடிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங் இது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் பவர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் லெவல் 6 போனால் நல்லா ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் காட்டுறேன், டெக்னாலஜியில் பாருங்கள். இந்த ஸ்டாச்சு ஆஃப் பவர்னு இருக்கா, இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிற வழியில் அந்த மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் க்ரீன் கலரில் ஒரு லைட் மாதிரி ஒன்று எரியும். அது பேர் ஏதோ லிஃபியம் எனர்ஜி சம்திங் ஒரு பேர். லைட் ஆனால் ஆக்சுவலாக நல்லா தெரியும்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைட்லாம் நல்லா எங்கெங்கெல்லாம் இருக்குது எல்லாம் ஆக்சுவலி எங்கேயும் எங்கே தெரியுமா இருக்கும் மேப்போட எட்ஜில் தான் இருக்கும் பாருங்க. இங்கே கூட பாருங்க லைட்டாக தெரியுது. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற அந்த தூண் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைட் பச்சை லைட் எழுதி பாருங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா எட்ஜில் தான் வச்சுருப்பாங்க. ஒரு மவுண்டெயினோட எட்ஜில் இல்லைன்னா ஒரு கேவோட எட்ஜில் அந்த மாதிரி இடத்துல ஆக்சுவலாக நிறைய இருக்கும். அது இப்போ பிளேஸே பேல் பாக்ஸ் ஆல்ரெடி அன்லாக் பண்ணியாச்சு. பேல் பாக்ஸுக்கு பலாடியம் ஃப்ராக்மெண்ட் ஒன்று கேட்குறாங்க. இந்த நம்ம இந்த உட்டன் சோலை வச்சு அடித்து பார்க்கலாம் ஈஸியாக. அதான் கைஸ் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பலாடியம் ஃப்ராக்மெண்ட் இங்கே இருக்குது. அது செய்ய ஒன்று கேட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த ஆடை பிடிச்சிடலாம் கைஸ். அது பார்க்க ஆடு மாதிரி தான் இருக்குது. பட் அது பேர் வந்து லேம்பால். எல்லா பேரும் நம்மளால் ஞாபகத்துட்டு இருக்க முடியாது. பட் இது ஸ்டார்டிங் பேச்சனால இதெல்லாம் அட்டாக் பண்ணும் கைஸ். இதுவும் கேப்சர் ரேட் 100% இருக்குது. ஸோ கேப்சர் ஆயிரும். அவ்வளோதான் பிடிச்சாச்சு. அப்புறம் தொடர்ந்து ஒரு பேரல் நம்ம 12 டைம்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா EXP வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம ஒரு பாருங்க கார்டு பாருங்க லேம்பால்னு சொல்லி கீழே ஃபஸ்ட்டு கிரியேச்சர் EXP போனஸ் +24 அப்படின்ட்டு இருக்கா. 12 டைம்ஸ் மேலே பிடிச்சோம். சார் 12 டைம்ஸ் தான் அதிகபட்சம். அதுக்கு மேலே பிடிச்சோன்னா ஒன்றாவது. 12 டைம் கரெக்டாக 12 டைம் பிடிக்கிறனால EXP நம்ம வந்து நிறைய கொடுப்பாங்க. சின்ன பேலுக்கே எப்படி அப்படின்னா பெரிய பேரெல்லாம் பிடிக்கிறப்ப நினச்சிக்கோங்க. கில் பண்ணுறதோட நம்ம கேப்சர் பண்ணுறப்ப EXP நம்மளுக்கு அதிகமாக தருவாங்க. பேல் பாக்ஸ் ஆக்சுவலாக இது வந்து மொத்தமாக 3 செஞ்சுக்க முடியும். 3 செஞ்சாங்க அப்படின்னா 3 பேஸ் தான் நம்மளால அது வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பேஸ் ஆக்சுவலாக இங்கே வச்சுட்டோம். செகண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுற இடத்துல வச்சிடலாம். தேர்டு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து ஆயில் தர பேஸாக பார்த்து வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இப்போ எதனா ஒரு பேலை வந்து பேஸ் இறக்கி விட்டுலாம். இது இறக்கி விடலாம். இதில் பாருங்கள் இங்கே வச்சுட்டு இது எப்படி நான் அதோட இதை காட்டுவேன். இப்போ பாருங்கள் இது பேர் ஆக்சுவலாக கேட்டிவாவா. அதோட ஒரு எமோஜி கீழே பாருங்கள் கரண்ட் டாஸ்க்குன்னு இருக்கா. அதுக்கு மேலே ஒரு லைனாக ஒரு 12 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது பாருங்கள். 12ல் அதுக்கு மேலேயே இருக்குது நினைக்கிறேன். 12 தான். ஓகே அதில் பாருங்கள் ஒரு 4 இது மட்டும் விசிபிளாக இருக்கா. அதெல்லாம் ஆக்சுவலாக இதோட வந்து ஒரு பவர் மாதிரி. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பவர் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் செஸ்ட் பாக்ஸ்குள்ளே வைக்கிற பவர் இருக்குது. மீதி 2 பார்த்திங்கன்னா ஹேண்டி ஒர்க். நம்ம ஏதாவது பொருள் செய்கிறதுக்கு இப்போ இது செய்கிறப்ப அதை நம்மளுக்கு போட வந்து அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது செஞ்சு காட்டுறேன். ஒரு ஸ்டோன் மட்டும் கிடச்சிட்டோம். பாருங்கள் இது பாருங்கள் மைன் பண்ணுது பார்த்தீங்களா. ப்ரோ இதுக்கு நம்ம கையில் பிக்காக்ஸ் தரணுமா அப்படிலாம் கிடையாது. அது இப்போ ஸ்கில் இருந்தால் அதுவே ஆக்சுவலாக பிக்காக்ஸ் தேவையான இடத்துல அதுவே ஆக்சுவலாக வர வச்சு வேலை பார்த்துக்கும். இப்போ பாருங்கள் பேஸ் இன்ஃபோவில் பேல்ஸ் வித்தவுட் பெட்ஸ் வில் கெட் ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பேலுக்கும் ஆக்சுவலாக பெட்டு செய்யணும். போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாத் டப் மாதிரி இருக்கும். அது செஞ்சு நம்ம அதுக்கு ப்ளேஸ் பண்ணணும். இல்லை அது ஸ்ட்ரெஸ் ஆகிரும். இதை பாருங்கள் ஸ்ட்ரா பேல் பெட் அப்படின்ட்டு இருக்கா. இதுக்கு உட்டு ஃபைபர் கேட்குறாங்க. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். ஆக்ஸ் செய்யும்போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக போத் 2மே செய்ய முடியும். உட்டு மட்டும் ஆக்சுவலாக ஒன்று கம்மியாக இருக்குது. ஒரு 2 கம்மியாக இருக்குது. செஞ்சிடலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. அப்புறம் ஆக்ஸுக்கு 2 உட்டு தான். ஆனால் இங்கேயே நம்ம பேஸ்லேயே இருக்குது பாருங்களா. இதை இந்த காட்டையை வச்சு உடைப்போம். 1 இன்னும் ஒரு உட் போதும். நம்ம டக்குன்னு ஆக்ஸ் செஞ்சுட்டு போய் ஃபைபரும் ப்ளஸ் உட்டும் கலெக்ட் பண்ணிட்டு பேல் ஸ்ட்ரா பெட்டாக அந்த பெட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா டேமேஜ் பொறுத்து நமக்கு அது வரதை கலெக்ட் ஆகுது. டக்குன்னு வருது பாருங்கள். இன்னும் நம்ம டேமேஜ் இண்டிகேஷன் வந்து நம்ம நிறைய வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரே அடியில் அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி வச்சுட்டோம்னா பேல் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நம்ம ஒரு அடி வச்சோம்னா அந்த பேலாம் செத்து போயிடும். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பேல் பெட்டே செஞ்சிடலாம். ஸ்ட்ரா பேல் பெட் இது இந்த எட்ஜில் செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள் வந்து நம்ம கூட ஹெல்ப் பண்ணும். அதான் வருது பார்த்தீங்களா. பாருங்கள்
இது ஆக்சுவலாக நம்மளால் பெட் பண்ண முடியும், ஃபீட் பண்ண முடியும், நம்மளாலே மேனுவலாகவும் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் இப்போ எங்கேயாவது மேப் போட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா பாருங்கள், அந்த ஃபீட் பாக்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம், அதுவே ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டுக்கும். இது உள்ள வச்சுட்டோம்னா அதுவே வந்து சாப்பிட்டுக்கும். அண்டு கிளாத் அவுட்ஃபிட் இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஷினில் வரும். அடுத்த மிஷின் தான் நினைக்கிறேன். ஈட் எனி ஃபுட் நம்மளை சாப்பிட சொல்கிறாங்க. பெரிஸ் பாருங்க இங்கே இருக்குது, சாப்பிட்டாச்சு. அதுவும் எக்யூப் சொன்னா க்ளோத் அவுட்ஃபிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் வந்து ட்ரேடர் ரைஸ். இவர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவர் வந்து ஆக்சுவலாக இப்போ பேல் டேமர். இவர்கிட்ட வந்து நம்ம ஏதாவது பேல் இவர் கொண்டு வருவார், நம்ம இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த பேல் வந்து பார்த்தீங்கன்னா 943 காயின்ஸ் கேட்குறாங்க. இவர் ஃபீஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்த்து அந்த 943 காயின்ஸ் கேட்குறாங்க. நம்மள்ட்ட அவ்வளோ காயின் இல்லை, ஸோ நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து க்ராசரிஸ் நம்ம தேவையான பொருள் வாங்கிறதுக்கு இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸு, கன்று, புல்லட்டு அந்த மாதிரி தரவங்களும் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் கிளாத் மட்டும் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, க்ளோத் அவுட்ஃபிட் செய்ய சொல்கிறாங்க. இது வந்து உள் வந்து க்ளோத் அவுட்ஃபிட் செய்கிறதுக்கு 2 கிளாத் வேணும். அப்போ மொத்தம் இன்னும் 3 உள் வேணும் கைஸ். 3 உள்ளுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இதை தேம் பண்ணிக்கலாம். சிக்கனை ரெண்டு சிக்கனுமே தேம் பண்ணிட்டோம், பண்ணியாச்சு. அண்டு இப்போ வந்து பேல் பேஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் செஸ்ட்டு செய்ய சொல்கிறாங்க. உட்டன் செஸ்ட் இங்கே இருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கும் ஸ்டோனு கட்டை வேணும். போகிற வழியில் நம்ம போய் உள்ளே கொண்டுட்டு லேம்பால் கொண்டோங்கன்னா ஊல் கிடைக்கும். கொண்டால் தான் ஊல் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது. ரேஞ்சுன்னு சொல்லி நம்ம நல்லாக்காகும் அது இருங்க. அதில் நம்ம அந்த பேலை வந்து ப்ளேஸ் அது உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அதோட ரிசோர்ஸ்லாம் நம்மளுக்கு தரும். எல்லா பேலுக்கு மேலே கிடையாது, ஒரு சில பேலுக்கு மட்டும் அப்படி இருக்குது. இப்போ சிக்கனை விட்டோன்னா எக்கு கிடைக்கும். அண்டு லேம்பாலை விட்டோன்னா ஊல் கிடைக்கும். இந்த அணி தர பேலை விட்டோன்னா அணி கிடைக்கும். அந்த மாதிரி ஓகே. நம்மக்கிட்ட பேல் ஸ்பியரும் கிடையாது, ஸோ நம்ம அதுவும் தேம் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், எலிஃபேண்ட் பார்த்தீங்களா அவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஆக்சுவலாக இது கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஐ திங்க் இது கிங்கான்னு தெரியல. நம்ம ஒரு ஓகே கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஊர் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆமாம் கைஸ், இதுதான் ஆக்சுவலாக இதோட கிங். ஏன்னா அதோட பேர் நேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். சிக்கன் நம்ம இதையும் நம்ம வெப்பம் எடுத்து பார்த்தா நான் பயந்து ஓடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேல் ஸ்பியர் கீழே இருக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்பியர் இருக்குமா, நம்ம இன்னும் நிறைய மேப் பெரிய பெரிய சைடு இன்னும் பெரிய அடுத்த லெவல் சைடெலாம் நம்ம போகிறப்ப மெகா ஸ்பியர், கிகா ஸ்பியர் அந்த மாதிரிலாம் கீழே கிடைக்கும். அதுக்கு பெரிய இங்கே இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம். லேம்பால் சொன்னால் அங்கே பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா கேப்சர் ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வந்தாச்சு. லேம்பால் எங்கேயுமே தெரியவில்லை. பலாடியம் ஃப்ராக்மெண்ட் பெரிஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னுமே லேம்பால் கிடைக்கல நம்மளுக்கு. அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபெண்ட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது கிடையாது, அது கீழே தான் இருக்கணும். ஆக்சுவலாக காட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே போனால் தான் அது இருக்கும். ஆனால் இது எப்படி அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி லேம்பால் இருக்குது, இதை கொண்டாங்கன்னா கரெக்டாக ஊல் கிடைச்சிரும். மூணு ஊல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணுது. ஸ்டாமினாவில் அவ்வளோ அட்டாக் பண்ணுங்க.
இப்போ நம்ம டேம் பண்ணுற பேலை வச்சு நம்மளால அட்டாக்கும் பண்ண முடியும். இப்போ எதனா ஒரு கிரியேச்சர் ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா இறக்கி விட்டாங்கன்னா அது நம்மளுக்கு கூட சேர்ந்து அதான் அட்டாக் பண்ணும். பாரு இங்கே ஒரு என்பிசி இருக்குது. இவங்ககிட்ட பேசும்போது நமக்கு மிஷினும் தருவாங்க. ஆக்சுவலாக ரீச் பண்ணுறப்போ உங்கள் ஐட்டம் ட்ராப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம அந்த செட்டிங் ஆஃபில் வச்சுருக்கோம். ஓகே, இதில் நம்ம எந்த பேல் தேவை பிடிக்கலாம்? ஃபயர் டைப் பேல் பிடிச்சலாம், ஃபாக்ஸ் பிடிச்சிடலாங்க. ஓகே, இன்னும் ஒரு ஸ்பியர் கீழே கிடச்சிச்சுன்னா அந்த வாட்டர் டைப் பேலையும் முடிச்சிடலாம். எதுக்குடா வீட்டுக்கு போவோம்? ஆக்சுவலாக இதுதான் கைஸ் அந்த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படி இருக்குது. அங்கே இருந்தது அப்போ வேறு ஏதோ. ஆமாம் கைஸ், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அது சின்னதாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மேலே ஒரு பேர்டு பார்க்குறது பார்த்தீங்களா? இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து ஷேடோ நல்லாக்காக லெவல் இன்னும் நிறைய போகணும். இதெல்லாம் படிக்க முடியாது நம்மளால். ஃபியூச்சர் லெவல் ஏறிட்டு வந்து அடிச்சுக்கலாம். அண்டு இது சிக்கன் இருக்கட்டும். அங்கே பாருங்கள் ஒருத்தர் கன் வச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அங்கே ஒரு பாஸ் ஆல் இருக்குது. அதை அன்லாக் பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலாம். இருங்க, இந்த வாட்டர் டைப் மட்டும் பிடிச்சிட்டு போயிடலாம். இது வாட்டர் டைப் ப்ளஸ் ஐஸ் டைப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே இருக்க மாட்டிருக்கு. ஏன்னாங்க என்ன ஓட்டம் ஓடுது. அவ்வளோதான், அதை அட்டாக் பண்ணிட்டாங்களே போதுங்க. நம்ம அட்டாக் பண்ணால் அது நின்றோம். என்னங்க ஓய், அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 அடி அடிச்சா போதும். இவ்வளோ அடித்த அதாவது லைஃப் எட்ஜ் வரையும் கொண்டு போகணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் அப்படி சும்மா கொண்டு போகிறேன். அவ்வளோதான், கேம் ஆயிடுச்சு. சும்மா 1% தான். அவ்வளோதான், கேம் ஆயிடுச்சு. ஸோ அது சண்டை அடிச்சிருக்காங்க. இது நம்ம கூட சண்டைக்கு வருது. பட் இதெல்லாம் வேணாம். நம்ம போய் பேஸுக்கு போயிட்டு டாப் அவுட் செஞ்சோன்னா அடுத்த லெவல் ஏறிடும். மிஷின் டக்குன்னு முடிச்சிடுவோம். இந்த பேல்ஸ் பேர் இதை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிறது எடுத்துக்கலாம். இதுன்னு பாருங்க, அங்கே ஏதோ ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கா? ஏதோ டைனோசரோட ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். மாதிரி காட்டுறோம் பாரு அந்த இடம். இங்கே ஒரு ஃபாஸ்ட் ட்ராவல் இருக்குது. இதில் ஆக்சுவலாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கென்ஷின் இம்பேக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துலேருந்து டெலிபோர்ட்டுக்கு வந்து டெலிபோர்ட் ஆக முடியும். பட் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் இன்னொரு டெலிபோர்ட்டுக்கிட்ட போனால் மட்டுமே தான் வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு காட்டுது இங்கே ஒரு நம்ம வீடு டெலிபோர்ட் காட்டுதா? டெலிபோர்ட் ஆக முடியாது. அதனால் நீங்கள் வந்து டெலிபோர்ட்டுக்கிட்ட வந்து இங்கே ஃபாஸ்ட் ட்ராவல் அழுத்தினா மட்டும்தான் உங்களால் டெலிபோர்ட் ஆக முடியும். ஓகே, பட் ஆனால் மற்ற கேமோட இதில் இருக்குது கைஸ் டெலிபோர்ட் ஆப்ஷன். மற்ற கேமை நீங்கள் ஆர்க்கு சப்னோட்டிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நீங்கள் ஒரு இடமும் நீங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் டைம் எடுக்கும். இந்த டைம் கொஞ்சம் சேவ் ஆகுது நம்மளுக்கு. செஞ்சுருவோம் 4 டாப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணும் பாருங்கள். இதுலேயே ஆக்சுவலாக பவர் டைப் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டி ஒர்க் இது வந்து லெவல் 1. இன்னும் ஒரு நல்ல பேனல் பிடிச்சிங்கன்னா அதுக்கு 2, 3, 4 அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 5 4 தெரியல. அந்த மாதிரி லெவல் டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், 39 ஸ்டோனு, 4 பலாடியம் ஃப்ராக்மெண்ட்டு, அப்புறம் ஓர் 1 கிடச்சிருக்கு. இந்த ஓரை உருக்க பர்மனன்ட் செய்யணும். நம்ம க்ரோத் ஆஃப் ஃபிட் செஞ்சாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளையாடுறப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த செட்டிங்குமே உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு செட்டிங்கை ஒரு 10 மினிட்ஸ் விளாண்டிங்கனாலே அப்புறம் ஈஸியாக அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கீப் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. இது ஆட்டோமேட்டிக்காக கீப் ஆகிடுச்சு. இப்போ கேப்சர் ஃபைல் லேம்பால். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு வந்து எத்தனை செய்யலாம்? ஒரு 7 செஞ்சுக்கலாங்க. பேல்ஸ் பேர் இல்லாமல் எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது? லேம்பால்லாம் அந்த நம்ம கொண்டோம்ல இந்த ஊழல் எடுக்கிறதுக்காக, அதெல்லாம் இப்போ கேப்சர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பண்ணியாச்சு. நைட் ஆகிருச்சு. நம்ம தூங்கிட்டு நம்ம காலையில் போகலாங்க. தூங்குறதுக்கு எங்கே போவோம்? பெட்டு அப்படிங்கலாம் கேட்காதீங்க. நம்ம இந்த பெட்டு ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்க முடியும். அங்கே இருக்குது பாருங்க, ஸ்லேப் அழுத்தியாச்சு. அப்படி தூங்குறாரு கைஸ். இந்த பேலை கேப்சர் பண்ணிட்டு இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பாருங்கள். நான் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ
எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பார்த்துருங்க. அதில் லேம்பால் ஓகே 4 தான், பட் ஸ்பான் ரேட் மட்டும் குறைச்சி வைக்காமல் இருந்தால் சரி. இங்கே எதுவும் இல்லை. இருக்கா, சிக்கனாக தான் இருக்குது. டெலிபோர்ட் ஆகிட்டு கீழே வந்துடலாமா? பாருங்க காட்டுது பாருங்கடா. ஓகே, நம்ம மிஷினில் இருந்தால் ஆக்சுவலாக அதையே காட்டுங்க எந்தெந்த கிரியேஷன் அங்கே இங்கே இருக்குன்னு. இங்கே ஒரு லேம்பால் இருக்குது, அது இருக்குது. 2 இருக்குது, இன்னும் 2 தான். பாருங்க அங்கே ஒன்று இருக்குது. இருக்குது கைஸ், 5மே அவ்வளோதான். இப்போ கேப்சர் பண்ணிடுவோம் கைஸ். நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா நம்பால் ஏனி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துருக்கும். ஓகே, இதுவும் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்க நம்ம உங்களுக்காக நான் கேப்சர் ரேட்டு கம்மியாக வச்சு போட்டு காட்டுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. 90 மேலே போயிடுச்சுனாலே அது பாசிபிள் இருக்குங்க அது கேப்சர் ஆகிறதுக்கு. அவ்வளோ இது கேப்சர் ஆகிடுச்சு. எங்கே போச்சு? இது இன்னும் ஒரு 2 அடி அடிச்சுட்டு அதெல்லாம் ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் பார்க்குறோம் கைஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, see you, பாய்.